வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபேபிள்ஸ் ஆஃப் யூசஃப்லேருந்து த ஷெப்பர்ட் பாய் அண்ட் த வுல்ஃப் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. ஃபோக் லிட்ரேச்சர்னாலே பெரும்பாலும் அது வாய்மொழியாக வந்த கதைகளாக இருக்கும். அதனால் இந்த கதையை யார் உருவாக்குனதுன்றது நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் இந்த ஃபோக் லிட்ரேச்சரோட முக்கியமான பணி என்னன்னா, அது எது சொன்னாலும் அதில் ஒரு கருத்து இருக்கும், மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட கதையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கதையும், தி ஷெப்பர்ட் பாய் அண்ட் த வுல்ஃபு. இதை ஃபேபிள் ஆஃப் யூசஃப்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இங்கே ஒரு பையன் நம்ம மற்றவங்கள ஏமாற்றிக்கிட்டே இருந்தோன்னா எப்படி மற்றவங்களோட நம்பிக்கையை நம்ம இழந்துடுவோம், ஆபத்தான சமயங்களில் நமக்கு எப்படி உதவி கிடைக்காம போயிடும் அப்படின்றத பற்றி அந்த கதை. ஒரு மாடு மேய்க்கிறவங்க மாதிரி ஆடு மேய்க்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஒரு சின்ன பையன் அவனுடைய முதலாளியோடைய ஆடுங்களெல்லாம் அவன் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கிட்ட, அதாவது கிராமத்து பக்கத்துலேயே போய் அதை காட்டில் ஆடுங்களெல்லாம் மேய்க்க வச்சுட்டு திருப்பிட்டுன்னு வருவான். அவனுக்கு அது ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா காலையில் எல்லாத்தையுமே ஆடுங்களை விட்டால் அதுங்க பாட்டுக்கு மேய்ஞ்சின்னு இருக்க போது சாயங்காலம் தான் விட்டுன்னு வரணும். அதனால் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் பொழுதுபோக்குறதுக்காக அவன் கூட ஒரு நாயம் வரும். ஏன்னா நாயங்க ஆடு மேய்க்கும் போது அதுங்க எங்கேயும் வழி தவறாமல் போகிறதுக்கு அதுங்க உதவி செய்யும். ஒன்று அந்த நாயோட பேசிகிட்டு இருப்பான், இல்லைன்னா அவன் ஒரு பைப் மாதிரி வச்சுருப்பான், அதில் மியூசிக் வாசிச்சுட்ருப்பான். ஒரு நாள் அந்த மாதிரி ஆடுங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது காடு அமைதியாக இருந்தது. அப்போ அவன் மனசில் என்ன தோணுச்சுன்னா, இப்போ திடீர்னு ஒரு ஓநாய் வந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யணும் அப்படின்லாம் யோசிக்கிறான். ஏன்னா அவனோட முதலாளி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காட்டு பக்கத்தில் நம்ம ஆடெல்லாம் வச்சுருக்கிறதுனால இந்த ஆடை வேட்டையாடுறதுக்கு சாப்பிட்றதுக்காக ஓநாய் வரும். அப்படி வந்ததுன்னா நீ உடனே ஓடி போய் கிராமத்தில் கற்று எல்லாருமே அந்த ஓநாயை தெத்தி விட்டுடுவாங்க. அப்போ நம்ம ஆடுங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவனுக்கு திடீர்னு ஒரு திட்டம் தோணுது. அதனால் அவன் எதுவுமே ஓநாய் மாதிரி இருக்கிற எதுவுமே பார்க்கலனா கூட வேகமாக அந்த கிராமத்துக்கிட்ட போய் ஓநாய் ஓநாயின்னு கத்துறான். அவன் சொல்கிறத கேட்ட சத்தம் கேட்ட உடனே யார் யார் என்னென்ன வேலை செஞ்சிருந்தாலும் அதை போட்டுட்டு கையில் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க. ஏன்னா அந்த ஓநாயை வேகமாக திருத்தி விட்டால் தான் ஆடுங்களை காப்பாற்ற முடியும். ஆனால் அவங்க இங்கே ஓடி வரதெல்லாம் பார்த்தோன்னா அந்த பையனுக்கு ஒரே சிரிப்பாயிட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இல்லை இல்லை, நான் அந்த மாதிரி ஓநாய் வந்தால் நீங்களாம் என்ன செய்வீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு திரும்பி என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஓடி ஓநாய் ஓநாயும் கத்துனோன்னு திரும்பியும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் அதே மாதிரி வராங்க. ஆனால் வந்த உடனே இந்த பையன் சிரிக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடுது. ஏன்னா ஒரு வாட்டி செய்யும் போது சரி என்ன செய்கிறீங்க அப்படி பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சேன்னு சொன்னதுனால அவங்க எதுவும் சொல்லலை. ஆனால் திருப்பி அந்த மாதிரி செஞ்ச உடனே அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது, போயிடுறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, சரி இனிமேலுக்கு இவங்களை இது மாதிரிலாம் கூப்பிட்டா சரியாகாது, கோவம் நம்ம மேலே காட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சாயங்காலம் ஆடுங்களெல்லாம் திருப்பி வீட்டுக்கு கொண்டு வர நேரம் பார்த்தா நிஜமாகவே ஒரு ஓநாய் புதர்லேருந்து வந்துட்டு அப்படியே அந்த ஆடுங்க மேலே விழ ஆரம்பிச்சிடுச்சு. பயந்து போன பையன் வேகமாக அந்த கிராமத்துக்கு போய் ஓநாய் ஓநாயின்னு பதட்டத்தோடு கூப்பிட்றான். இந்த வாட்டி எல்லா கிராமத்து ஆளுங்களுக்காகவும் அந்த குரல் விழுந்தது. ஆனால் இவன் நம்மளை திருப்பி திருப்பி ஏமாற்ற பார்க்குறான், திரும்பி போய் ஏமாறலாம் நாங்கள் ஆள் இல்லை அப்படி சொல்லிட்டு யாருமே போல். அந்த ஓநாய் அவன் வச்சுருந்த ஆடுங்களில் பெரும்பாலான ஆடுங்களை கொண்டுட்டு காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. அதனால் பொய் சொன்னால் நம்ம உண்மையை பேசும்போதும் யாரும் நம்ம நம்ப மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். அதனால் விளையாட்டு கூட எந்த நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாதுன்ற கருத்தை தான் இந்த கதை சொல்லுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.